கேபிட்டல் டிவி சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். பெருநாள் நன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தீரா நதி பெருநாள் கவிதைகள் சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கவிஞர்கள் பலர் கலையகத்திற்கு வந்து ரமலான், ஈகை, பெருநாள் பற்றிய பல்வேறு சிறப்புகளை கவிதைகளாக வழங்கப் போகிறார்கள். முதல் கவிதை என்னுடையதாக உங்களுக்கான வாழ்த்தாக அமைய போகிறது. மறைபொருள் இறையென விடாது, உயிர் பொருள் அவனென எண்ணியதில் அல்லாஹ் எல்லாமுமாய் நின்று அருள் பாலிக்கும் ரமலான். மறைபொருள் இறையென விடாது, உயிர் பொருள் அவனென எண்ணியதில் அல்லாஹ் எல்லாமுமாய் நின்று அருள் பாலிக்கும் ரமலான். ஏற்றத்தாழ்வினை கடந்து இறையன்பில் கூடி நின்று மறையின் மகத்துவத்தை புரிய வைத்திட்ட ரமலான். ஏற்றத்தாழ்வினை கடந்து இறையன்பில் கூடி நின்று மறையின் மகத்துவத்தை புரிய வைத்திட்ட ரமலான். இல்லார் இல்லாததை மறந்து இருப்போர் இயன்றதை வழங்கி உள்ளத்தில் உலகின் வாழ்வின் சிறப்பென இந்நாளை பெருநாளாக கொண்டாடி மகிழ்வோம். இல்லார் இல்லாததை மறந்து இருப்போர் இயன்றதை வழங்கி உள்ளத்தில் உலகின் வாழ்வில் சிறப்பென இந்நாளை பெருநாளாக கொண்டாடி மகிழ்வோம். அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். கேபிட்டல் எஃப்எம் மற்றும் கேபிட்டல் டிவி சார்பாக இந்நேரத்தில் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு ரமலானின் சிறப்புகளை கவிதைகளாக வடிக்க எமது கலையகத்திற்கு வந்திருக்கிறார் காகிதம் அனாமிகா. ஒற்றுமை பெருநாள். நாளும் காணும் வானில் கூட வர்ண ஜால கோலம் பூண்டு வானவில்லாய் வந்து போகும் வானம் காணும் வண்ண திருநாள். வானம் காணும் வண்ண திருநாள். அதுபோல் வாழும் வாழ்வில் வர்ணம் தீட்டி எண்ணம் எங்கும் இன்பம் ஊட்டி இன்னலிருந்தும் பல இடையூறு இருந்தும் பின்னலாய் தொடரும் பிரச்சினைகளிடையே இடைவேளை எடுத்து இன்னும் ஒரு முறை வாழ்வை இனிதே தொடங்க திண்டாட்டங்கள் இடையேயும் கொண்டாடி திளைக்க திருநாளாய் வரும் ஒரு நாள். அதுதான் வாழ்வின் வர்ணம் சேர்க்கும் பெருநாள். அதுதான் வாழ்வின் வர்ணம் சேர்க்கும் பெருநாள். பல கருத்து மோதல்கள் நிகழ்ந்த போதும், சில வெறுப்புணர்வுகள் இருந்த போதும், பல மன வருத்தங்கள் கண்ட போதும், பெருத்த கருத்து வேறுபாட்டுடனும் மரத்து போன மனதுடனும் தனித்தனியே இதுவரை தனித்துத்தான் கொண்டாடினோம். தனித்தனியே இதுவரை தனித்துத்தான் கொண்டாடினோம். வானில் கருத்த மேகங்கள் போல் மனதின் தடித்த திரை விலகி பல திருத்தங்கள் நிகழ்ந்த போது மகிழ்ச்சி தருணமாய் பல்லினங்களும் இங்கே இணங்கிக் கொண்டாட ஒரே மாதத்தில் ஒரே மனதுடன் ஒருமித்து போன நிகழ்ச்சி திருநாள். பௌத்தமும் இந்துவும் இஸ்லாமும் கிறிஸ்துவமும் ஒன்றாக கைகுலுக்கி ரெண்டாகி போகாமல் வேற்றுமையில் ஒற்றுமையாய் வேரூன்றி கொண்டாடும் இது ஒரு வேறு ரக பெருநாள். இது ஒரு வேறு ரக பெருநாள். இதுவரை இருந்ததெல்லாம் இன்றோடு நீங்கட்டும். ஒரு கருவினில் பிறந்தோர் போல் எம் கரங்கள் இனி இணைந்திங்கு இருக்கட்டும். பிணக்குகள் தீர்த்து வைத்த இவ் இணக்க பெருநாள் போல் இனிவரும் ஒவ்வொரு நாளும் இனிதாக அமையட்டும். எம் இடைவெளிகளிடையே இனியொரு விரல் வந்து குடையாது நம் கடைவெளி பார்வை கூட ஒருமித்த படை போல ஒன்றாக இருக்கட்டும். ஈஸ்டரும் ஈகை திருநாளும் இனிய புத்தாண்டும் கூட நன்றாக அமையட்டும். அது எமை ஒன்றாகச் சேர்க்க வாருங்கள் கொண்டாடுவோம் ஒற்றுமை பெருநாள். வாருங்கள் கொண்டாடுவோம் ஒற்றுமை பெருநாள். ஈஸ்டரும் ஈகை திருநாளும் இனிய புத்தாண்டும் கூட நன்றாக அமையட்டும். அது எமை ஒன்றாகச் சேர்க்க
வாருங்கள் கொண்டாடுவோம் ஒற்றுமை பெருநாள். வாருங்கள் கொண்டாடுவோம் ஒற்றுமை பெருநாள். கேபிட்டல் டிவியின் நோன்பு பெருநாள் தீரா நதி சிறப்பு பெருநாள் கவிதை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வான்மேல் அரும்பும் வளர்வரை கண்ணுற்று நோன்பு பெருநாளை நிர்ணயித்து தேன் போல தித்திப்பாய் கொண்டாடும் தோழர்கள் பலருக்கும் கேபிட்டல் டிவியின் முத்தான வாழ்த்து முகழ்வு. வான்மேல் அரும்பும் வளர்வரை கண்ணுற்று நோன்பு பெருநாளை நிர்ணயித்து தேன் போல தித்திப்பாய் கொண்டாடும் தோழர்கள் யாவருக்கும் முத்தான வாழ்த்து முகழ்வு. அடுத்ததாக விடைபெற்று சென்ற ரமலானை வழி அனுப்பி வைத்து அடுத்த ரமலான் காலத்துக்காக காத்திருக்கும் கவியாக கவியை வழங்க தயாராக இருக்கிறார் கவிமணி நஜ்முல் ஹுசைன் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இனிமையாம் பெருநாள் என்று எங்களை சூழ்ந்த வேளை அருமையாய் கேபிட்டல் டிவி அன்புடன் அழைத்து எம்மை பாடுக பெருநாள் கவிதை பாருளோர் சிந்தை அள்ள என்றதே. அதனால் என்று எம் அகம் திறக்க வந்தோம். செவிகளை விழிகளைத்தான் எமக்கென இங்கே தந்த அன்பர்க்கே சலாம் உரைத்து அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பெனும் மாதம் வந்து நன்மைகள் அள்ளி தந்து நோகின்ற மானிடர்கள் இடரினை எடுத்துச் சொல்லி ஆன்மாவில் கலந்திருந்து நேற்றுதான் போனதம்மா. உற்றதோர் தோழனாக ஒரு மாதம் இணைந்திருந்து பக்குவப்படுத்தி சென்ற ரமலானை நினைத்தால் கண்ணீர். நண்பனே சென்றாய் என்று அழுதிட வேண்டும் என்று, நண்பனே சென்றாய் என்று அழுதிட வேண்டும் என்று அத்தனை உறவாயிருந்தாய். எம்மை சொத்தன பாதுகாத்தாய். எம் பாவத்திற்கு நீ வைத்தாயே தீ. எண்ணம் போல் வாழ்ந்திருந்தோம், பாவத்தில் மூழ்கிப் போனோம். எங்களின் கண்கள் இரண்டை கூடா காட்சிக்கே கொடுத்திருந்தோம். அது பாவமே இல்லை என்றே எமக்கு நாம் சொல்லினாலும் பாவியாய் அலைந்திருந்தோம், பாதகம் புரிந்திருந்தோம். பிறரது பிழைகள் தன்னை பெரியதாய் கண்டு நாமும் அவர் மனம் நோகும் என்ற எண்ணமே சிறிதுமின்றி புறமது பேசினாலும் திரிவதில் இன்பம் கண்டோம். எம்மிடம் எந்த பிழையும் இல்லை, நாம் சிறந்த மனிதர் என்ற எண்ணத்தில் இருமாந்திருந்து ஏமாந்து போனோம் நாமே. நாவினால் மட்டுமல்ல, எங்கள் எழுத்தினால் கூட பிறரின் குப்பைகள் கிளறி மகிழ்ந்தோம். வலைதள புகழில் மயங்கி வீண் வலையிலே மாட்டி நின்றோம். சகோதரன் இறைச்சியைத்தான் சுவையென புசித்து மகிழ்ந்தோம். நான் மட்டும் தானே இங்கே நல்லவன் என்ற நினைப்பில் எத்தனை பாவம் செய்தோம். எம்மை நரகுக்கே அனுப்ப பார்த்தோம். வந்ததே ரமலான் மாதம் எம் வயிற்றினை கையில் எடுத்து, வந்ததே ரமலான் மாதம் எம் வயிற்றினை கையில் எடுத்து, வயிற்றிலே பசியை வைத்து எம் மமதையை அடங்க வைத்து, ஒற்றுமை கயிற்றையே கையில் தந்து எம்மை மாற்றியே போனதம்மா. வைத்ததன் வழியால் எங்கள் ஆன்மாவை சிறையில் வைத்தோம். அலைகின்ற விழிகளைத்தான் அடக்கியே கட்டுள் வைத்தோம். எம்மை கெடுக்கின்ற தூதன் விழிகள் என்பதை உணர்ந்து கொண்டோம். வீராப்பு பேசித் திரிந்த நாங்களே மாறிப்போனோம். வீருடன் வந்த ரமலான் ஆணைக்குள் அடங்கி போனோம். என்னென்ன பாடம் சொல்லி எங்களை திருத்தி ரமலான் அட இது நாங்களா என்று எண்ண வைத்ததை என்னவென்பேன். படைத்தவன் தன்னை தொழவும் பக்குவம் இன்றி இருந்தோம். கிடைக்கின்ற நேரம் மட்டும் தொழுதிடல் போதும் என்று எம்மையே ஏமாற்றித்தான்
அதுவரை வாழ்ந்திருந்தோம். வந்தது ரமலான் கையில், தந்ததும் குர்ஆன் தானே. ஓது நீ ஓது என்று ஓர் அமைப்பிலே எம்மை வைத்து, ஓதினி அல் குர்ஆனை வெறுமனே மூடிடாதே, என்னதான் இந்த குர்ஆன் சொல்கின்ற பாடம் என்று ஆராய்ந்து பார்னி என்று எமக்கது பாடம் நடத்தி, தொழுகைக்கு என்று நேரம் இருக்கின்றதனை எங்கள் நெஞ்சத்தில் ஏற்றி வைத்து, பாங்கொலி கேட்ட நேரம் பள்ளிக்கே விரைய வைத்து பக்குவப்படுத்தி சென்ற பாசமே மிகுந்த நண்பன் ரமலானே சென்று விட்டான். ஏழைகள் வீட்டிலுள்ள பூனைகள் படுத்த அடுப்பை எரியவும் செய்த அந்த அற்புதம் தானே ரமலான். நேற்று விடை பெற்று சென்றது அம்மா. ஏழைகள் வீட்டு வாசல் உணவு பொருட்களால் நிரம்ப வைத்து, ஆனந்த கண்ணீர் தன்னை விழிகளில் வரவழைத்து, பிரார்த்தனை சாவி மூலம் சொர்க்கத்தின் கதவையெல்லாம் திறக்கவே செய்த ரமலான் நேற்றுடன் சென்று விட்டாய். அள்ளியே அள்ளித்தானே கொடுக்கவே சொன்ன ரமலான், புள்ளியே போட்டு நம்மை சொர்க்கத்தில் சேர்க்க வைத்தாய். அள்ளியே அள்ளித்தானே கொடுக்கவே சொன்ன ரமலான், புள்ளியே போட்டு நம்மை சொர்க்கத்தில் சேர்க்க வைத்தாய். நேற்று நீ விடை பெற்று சென்றதாலே வேதனை உற்றோம் உண்மை. நண்பனே கலங்கிடாதே என்றுதான் நீயும் சொல்லி எம் கண்ணீரை துடைத்து விட்டாய். எம் கண்ணீரை துடைத்து விட்டாய். கைக்குட்ட யாகனியும் சவ்வாலை பரிசளித்தாய். கைக்குட்ட யாகனியும் சவ்வாலை பரிசளித்தாய். பெருநாள் கொண்டாடு என பணித்தாய். பெருநாள் கொண்டாட ஒன்று சேர்ந்தோம், உன் பெருமையை எண்ணி கழித்தோம். மீண்டும் நீ அடுத்த வருடம் எங்களை காண வருவாய். நீ புகட்டிய பாடம் எல்லாம் மனதிலே இருத்தி நாங்கள் அதுவரை காத்திருப்போம், அழுக்கிலே அமிழ்ந்திடாமல் என்றுதான் உறுதி சொன்னோம். பெருநாளின் மகுடம் சூடி பெருமிதம் கொண்ட யார்க்கும் உரிமையாய் வாழ்த்து கூறி உவகை நாம் கொள்ளுகின்றோம். ஈத் முபாரக். உங்கள் அனைவருக்கும் கேபிட்டல் டிவி சார்பாக இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. நான் என் நஜ்முல் ஹுசைன். 5 கடமைகளில் ஒன்றாக கருதப்படும் நோன்பினை நோற்று பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்களை கவியால் பல கவிஞர்கள் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல கவிஞர்களும் அவர்களுடைய கவிதைகளும் காத்திருக்கிறது. மறுமையின் விடியலுக்கு மார்க்கம் சொன்ன மாதமே, மறுமையின் விடியலுக்கு மார்க்கம் சொன்ன மாதமே, கரைகளை கழுவி மறையினை மணக்க செய்த மாதமே, கரைகளை கழுவி மறைகளை மணக்கச் செய்த மாதமே, மாற்றமில்லா முதல் பிறையால் மகிழ்வோடு நோன்பு நோற்று இவ்வாறே எத்திசையும் பிறைபேதமில்லா பெருநாளை பிறந்திருக்கும் ரமலானை கொண்டாடி மகிழ்வோம். மாற்றமில்லா முதல் பிறையால் மகிழ்வோடு நோன்பு நோற்று இவ்வாறே எத்திசையும் பிறைபேதமில்லா பெருநாளை பிறந்திருக்கும் ரமலானை மகிழ்வோடு கொண்டாடுவோம். நோன்பின் நன்மைகளையும் ரமலானின் சிறப்புகளையும் கவியாக எங்களுக்கு வழங்க அடுத்ததாக கவிதாயினி ரிம்ஷாடின். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷவ்வால் தலைப்பிரியோடு கவியரங்கம் உங்களுக்காக ரமலானின் பிரியாவிடைகளை கொண்டு வந்துள்ளோம். மாண்புமிகு ரமலானே, மனங்களில் நிறைந்த ரமலானே, சங்கையான ரமலானே, சகலருக்கும் நன்மை அளிக்கும் ரமலானே, சகலருக்கும் நன்மை அளிக்கும் ரமலானே, அருட்கொடைகள் அள்ளித்தந்து முதல் 10 அனைவருக்கும் அருள் அளித்து, அருட்கொடைகள் அள்ளித்தந்து முதல் 10 அனைவருக்கும் அருள் அளித்து, சகல ரஹ்மத்துக்களும் எமக்களித்திடவே நோன்பிருந்து கையேந்தி கேட்டுக்கொண்டோமே, நோன்பிருந்து கையேந்தி கேட்டுக்கொண்டோமே. உலக மக்களுக்கு நிம்மதியும்
தொற்று நோய்களிலிருந்து விடுதலைகளும், உணவில் விசாலத்தையும், உடலில் ஆரோக்கியத்தையும், காசாவிற்கு அமைதியையும், அடுத்த ரமலான் வரை அனைவருக்கும் நீண்ட ஆயுளுமாக கேட்டவையெல்லாம் கபூல் செய்திடுவாய் என் ரஹ்மானே. கேட்டவையெல்லாம் கபூல் செய்திடுவாய் என் ரஹ்மானே. பாவங்கள் மன்னித்திடவே நடுபத்தும் அடியான் உன் பக்கம் சாய்ந்தே. செய்த பாவத்தில் மனமுருகி மன்னிப்பு தேடிய பாவிகளாக நாங்கள் எல்லோரும் தௌபா செய்து கொண்டோமே. இம்மையின் பாவமெல்லாம் போக்கி மறுமையில் சுகம் தருவாய் எம் வல்லோனே. இம்மையில் பாவமெல்லாம் போக்கி மறுமையில் சுகம் தருவாய் எம் வல்லோனே. இறுதி பத்தில் உறுதியாய் நறுக நெருப்பை பயந்து மனம் மெழுகி உடல் நடுங்கி உன் கோபத்தை அஞ்சி சகல உம்மத்தையும் நரக நெருப்பில் இருந்து காத்திடுவாய் கருணை கொண்டோனே. எம் உம்மத்து அனைவரையும் நரக நெருப்பை விட்டு காத்திடுவாய் கருணை கொண்டோனே. தானமும் தர்மமும் அள்ளி வழங்கிடுவார் இந்நாளிலே. தானமும் தர்மமும் அள்ளி வழங்கிடுவார் இந்நாளிலே. கொடைகளிலே எளியவரும் இன்புறுவார் இந்நாளிலே. கொடைகளிலே எளியவரும் இன்புறுவார் இந்நாளிலே. பசித்திருப்பது கூட பெரும் பக்குவமாய் போகும் இந்நாளிலே. பொறுமையின் கூலி சுவர்க்கம் என்று உணரச் செய்வதும் இந்நாளிலே. பொறுமையின் கூலி சுவர்க்கம் என்று உணரச் செய்வதும் இந்நாளிலே. நாவடக்கி நப்சடக்கி படைத்தவனுக்காய் பக்தியோடு ஃபர்லுகளோடு சுன்னத்துக்களும் குறையாது நிறைவேற்றி பணியென்றே கடமை கொண்டோமே. இறைவனுக்காக மனமகிழ்ந்தே பக்தி கொண்டோமே. பணியென்றே கடமை கொண்டோமே. இறைவனுக்காக மனமகிழ்ந்தே பக்தி கொண்டோமே. பார்த்து அமல்களும் அழகிய ஜிக்ர்கள் கொண்டு நாவுகளை நனைத்து கொண்டோமே. பார்த்து அமல்களும் அழகிய ஜிக்ர்களை கொண்டும் நாவுகளை நனைத்து கொண்டோமே. அவன் புறத்து நலவுகளை நாடி பகல் இரவு பணிந்து எழுந்தோமே. அவன் புறத்து நலவுகளை நாடி பகல் இரவு பணிந்து எழுந்தோமே. இது இறைமருள் அருளப்பட்ட மாதம். இனிதாய் இரவு தொழுகை கொண்டாடப்படும் மாதம். இறைவனோடு நெருங்கி நிற்கும் மாதம். இது இறைவனோடு நெருங்கி நிற்கும் மாதம். இத்தனை சிறப்பும் வெகுமதியும் எமக்களித்து அவசரமாக இனிதாய் பிரியாவிடை பெற்று கொண்டதே இந்த மாதம். இத்தனை சிறப்பும் வெகுமதியும் எமக்களித்து அவசரமாய் பிரியாவிடை பெற்று கொண்டதே இந்த மாதம். போய் மீண்டும் வருக ரமலானே. நல்ல முறையில் வழியனுப்பி வைக்கின்றோம் ரமலானே. உன் எஜமானிடம் எம் துவாக்களையும் நீ எடுத்துச் சொல்லு ரமலானே. உன் எஜமானிடம் எம் துவாக்களை எடுத்துச் சொல்லு ரமலானே. அங்கே பாலஸ்தீனிய பிஞ்சுகளுக்காக நாம் செய்த துவாக்களையும் எடுத்துச் சொல்லு ரமலானே. அவர்களுக்கு எங்கள் பெருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிவிடு ரமலானே. அங்கே அவர்களுக்கு எங்கள் பெருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிவிடு ரமலானே. ஈதுல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிவிடு ரமலானே. நீயும் திரும்ப வா ரமலானே. நலமுடன் திரும்பி வா ரமலானே. உங்கள் அனைவருக்கும் கேபிட்டல் டிவி சார்பாக ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஃபாத்திமா ரெம்ஸ். மகிழ்ச்சியை மட்டுப்படுத்தாமல் மனம் போல் மானிடருக்கு கொடுக்கும் பெருநாள். மகிழ்ச்சியை மட்டுப்படுத்தாமல் மனம் போல் மானிடருக்கு கொடுக்கும் பெருநாள். அன்போடு பண்பையும் பறைசாற்றும் பெருநாள். அன்போடு பண்பையும் பறைசாற்றும் பெருநாள். பகிர்ந்துண்டு பக்கத்தவரோடு பழகி மகிழும் இந்நாள் நன்னாள் பெருநாள் வாழ்த்துகள். பகிர்ந்துண்டு பக்கத்தவரோடு பழகி மகிழும் இந்நாள் நன்னாள் பெருநாள் வாழ்த்துகள். அடுத்ததாக இப்பெருநாள் ஈகையோடு ஒற்றுமையோடு இது போதும் என்ற மனதோடு கொண்டாடப்படுகின்றது என்பதை கவிதையாக வடிக்க